Good morning to everyone. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 2.6ல் சப்டிவிஷன் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 6 + 13 + 20 up to 97 இது எல்லா டேர்முக்கும் சம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது திஸ் இஸ் அ ஏபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 6, ஏ வந்து 6 அண்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன L which is equal to 97 and D என்ன செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை கழிக்கணும், 13லேருந்து 6 கழிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை கழிக்கிறாங்க. நோ, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை கழிக்கணும். ஸோ 13ல் 6 போனால் 7. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் சம் கண்டுபிடிக்க முடியும். n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, L - A / D + 1. இதுலேயும் முக்கியமான விஷயம், இந்த L - A / D ஃபர்ஸ்ட்டு Lலேருந்து ஏ கழிக்கணும், அப்புறம் Dயால் டிவைட் பண்ணணும். லாஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் 1 ஆட் பண்ணணும். 1 ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ 97, Lோட வேல்யூ 97, ஏயோட வேல்யூ வந்து 6 / Dயோட வேல்யூ வந்து 7, அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் +1. இப்போ 97லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 91 கிடைக்கும். நான் டெலீட் பண்ண போகிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு செஞ்சீங்க. நம்ம வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒரு ரஃப் நோட்டும் பென்னும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. இன்னொன்று, எனக்கு எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் போட முடியும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் டெலீட் பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரமே ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ரொம்ப லோ மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியுது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா ஜென்ரலாகவே நான் பாடம் எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், என்னோடய அகாடமியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் டிப்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். பேப்பரும் பேனாவும் எடுத்து ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸால் என்றைக்குமே மேக்ஸில் 60 மார்க்ஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ணவே முடியாது. எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ 97 - 6 91 / 7 +1. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிவைட் பண்ணிடணும், இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடணும். 1 7 is 7, இங்கே பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1 7 is 7, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 2 இருக்கும், 21 13 கிடைக்கும். 13 + 1 14. ஸோ now the n value is 14. n எவ்வளோன்னு என்ன கண்டுபிடிச்சாச்சு, 14 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ Sn கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன அப்படின்னா A + L × n/2. ஸோ n/2 எங்கே வேணாலும் எழுதலாம், முன்னாடினாலும் எழுதலாம், பின்னாடி எழுதினாலும் எழுதலாம். இந்த ஃபார்முலாவை எப்படினாலும் எழுதலாம், தப்பு இல்லை. n/2 எங்கேனாலும் எழுதலாம், மற்றபடி மாற்றி எழுதிடாங்க. n/2 × A + Lன்னு படிச்சிருப்பீங்க, அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ என்னோட வேல்யூ எவ்வளவு, 14 இப்போ தான் கண்டுபிடிச்சோம், /2. ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு, 6 அண்ட் எல்லோட வேல்யூ வந்து எவ்வளவு, 97. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போது இங்கே முதல்ல கேன்சல் பண்ணிடலாமா, 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணால் 7. அப்போ 7 × இங்கே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 103 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும். 103 and 7. 3 7s are 21 and the 2 இங்கே வந்துடும். சாரி, எஸ் கரெக்ட். 1 7 is 7. 721. The answer is 721. That's all. Thank you.